வணக்கம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஏர்லியாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். மார்க்கெட் நாளைக்கு எக்ஸ்பைரி. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் எக்ஸ்பைரி வந்து நேற்றே முடிஞ்சு போச்சு. டியூஸ்டே அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. தேர்ஸ்டே ஃப்ரைடே, ரைட், மண்டே டியூஸ்டே, நேற்று கூடயும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். மண்டே அன்றைக்கே வந்து ஷார்ட் கவரிங் முடிஞ்சிருச்சு. நேற்று வந்து மிச்சம் மீதி இருந்தது வந்து ஷார்ட் கவரிங் முடிஞ்சிச்சு. மேலே நல்லா தூக்கி அந்த 23,800 நம்ம முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த லெவலுக்கு மேலே போயிட்டு அங்கேருந்து பெரிய பார் வந்து கொடுத்துச்சு. டாப்பிங் டெயில் கொடுத்துருக்குன்னு வச்சுங்க. இன்னைக்கு அந்த டாப்பிங் டெயிலோட லோ உடச்சிருச்சு. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் 23,500 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோன் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட் ஜோனை உடைக்காத அதுக்கு மேலே தான் வந்து க்ளோஸில் நிற்குது. நாளைக்கு எக்ஸ்பைரி. நாளைக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது. மறுபடியும் உப்புச்சப்பு இல்லாததான் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தோ இன்னைக்கு வந்து 192 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்தோம். 192 பெரிய ஃபால் தான், இல்லைன்னு நம்ம சொல்ல. பட் இந்தியா விக்ஸ் வந்து 1.2% வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து இந்த மேலே ஏறினதுக்கு 9% விக்ஸ் ஏறி இருந்துச்சு. பட் கீழே இறங்கும் போதும் ஏறணும், விக்ஸ் வந்து டென்ஷன் ஆகணும், ரைட். ஆனால் சொல்லிட்டு கீழே விழுவுது. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த ஃபாலை வந்து எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரோல் ஓவர் வந்து பயங்கர ஹெல்த்தியாக நடந்திருக்கு. ஹெல்தி ரோல் ஓவர்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றது நான் சொல்ல. பட் நம்பர் ஆஃப் கான்ட்ராக்ட் விச் இஸ் பீன் ஓப்பன் ஃபியூச்சர்ஸில் நல்லா இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட், நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மந்த்க்கான கான்ட்ராக்ட் நாளையோட முடியுது. அண்ட் நாளான்னைக்கு வந்து ஏப்ரல் கான்ட்ராக்ட் இருக்குது. ஏப்ரல் கான்ட்ராக்டில் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. இது வந்து 53,512 513 அந்த லெவலில் இருக்குது. அண்ட் அடுத்த மந்த்க்கான கான்ட்ராக்ட் வந்து 672 இருக்குது. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 150-160 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் நிற்கிது. ஸோ நாளான்னைக்கு கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக அந்த 23,800க்கு மேலே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஸ்யூமிங், மறுபடியும் நான் சொல்கிறேன், அஸ்யூமிங் இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் எந்த விதமான நெகட்டிவிட்டியோ இல்லை பாசிட்டிவ் ஒரு பெரிய மூவ் இல்லைன்றதை வச்சுங்களேன். ட்ரம்ப் வந்து ஆஃப்லேட் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, ரைட். அண்ட் இந்த சைடு வந்து டெஸ்லா, எலான் மஸ்க் வந்து நிறைய விஷயத்த வந்து பாசிட்டிவாக வந்து முடிச்சிட்ருக்காரு வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்லைக் யூரோப் ஆர் மெக்சிகோ ஆர் சைனா ஆர் கனடா, அவங்களாம் வந்து எதிரும் புதிருமா இருந்தாங்க. நீ அடிக்கிறியா நானும் அடிக்கிறேன்ற மாதிரி. இந்தியா வந்து அமைதியாக வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. டாக்ஸா சரி, மோடி இங்கேருந்து போனார், பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணாங்க, என்னடா சொன்னீங்க, 2 பேருமே வியாபாரி, பெருசாக வந்து ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னாங்க, ஆனால் டேரிஃப்ஸ் போட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி தானே இருக்கிறாங்க, வரும்போதும் பார்த்துக்கலாம். மோஸ்ட் லைக்லி நேற்று சொன்ன மாதிரி யூஎஸோட டீம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்தியாவில் நெகோசியேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்தியன்ஸ் காமர்ஸ் மினிஸ்டரும் யூஎஸில் வந்து அந்த டீமும் 2 பேருமே வந்து கோரிக்கை வைக்க போகிறாங்க, எக்ஸ்டெண்ட் திஸ் டெட்லைன். நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். மோஸ்ட் லைக்லி அந்த டெட்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இந்தியா சைட்லேயே வந்து நிறைய கன்செஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, யூஎஸ் சைட்லேயும் வந்து நிறைய கன்செஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ராபப்ளி, ரைட், இந்த டீல் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஹவு டு டீல் வித் திஸ் கைண்ட் ஆஃப் ஹாஸ்டாலிட்டின்றது உலகத்துக்கு வந்து இந்தியா வந்து ஒரு பாடமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பிரதமர் மோடி வந்து யூஎஸ்க்கு போனப்போ எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், ஹவு டு ஹேண்டில் ட்ரம்ப்ன்றது இந்திய பிரதமர்கிட்ட வந்து கற்றுக்கணும். அண்ட் நீங்கள் எடுத்து பாருங்களேன், இவங்க 2 பேரும் சந்தித்த விஷயத்த பெருசாக வந்து நெகட்டிவாக இல்லை பாசிட்டிவாக வந்து எந்த விதத்திலான நெகட்டிவிட்டியாக மீடியாவில் வந்து காட்டலை. இவங்க உள்ளே போய் பேசினாங்க, என்ன பேசினாங்கன்றது தெரியாது. பட் டீல் இஸ் ஆன். ஸோ நிறைய நெகட்டிவிட்டி போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. டெஸ்லா இந்தியாவுக்குள்ளே வந்து ஏற்கனவே வந்து ஷோரூம்க்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தட் மீன்ஸ் டீல் இஸ் ஆன். ரெண்டாவது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்டெல் ஆகட்டும் ஜியோ ஆகட்டும், இவங்க 2 பேருமே வந்து ஸ்டார்லிங்கோட வந்து டைப் போட்டுட்டு இந்தியாவில் வந்து ஸ்டார்லிங்கை வந்து லான்ச் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இந்தியா இஸ் தி ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, ரைட், ஃபர்ஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி டு tie up with Starlink. Starlink வந்து இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து மேஜர் மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. காரணம், இந்தியாவில் வந்து வி நீட் டேட்டா, நிறைய கார்ப்பரேட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அண்ட் நிறைய இடத்துல வந்து ப்ராட்பேண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிள் கிடையாது,
ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் எங்கேயாச்சும் டிசாஸ்டர் நடக்குது இம்பார்ட்டண்ட் சமயத்தில், இது மாதிரி சேட்டலைட் ஃபோன்ஸ்லாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்தியாவில் வந்து மெடிக்கல் டூரிசம் ஆர் மெடிக்கல் வில்லேஜ் சைட்லலாம் மெடிசனை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து நிறைய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க. தேல் பி ஏபிள் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ டெஸ்லா அமைதியாக இந்த சைடு உள்ளே வந்துட்டுருக்காங்க. இன்னொன்று விதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா குரூப்பில் வந்து ஏற்கனவே டெஸ்லாவுக்கு வந்து நிறையா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், இல்லை சேட்டலைட் சம்மந்தமாக இருக்கட்டும், இல்லை டிசைன் சம்மந்தமாக இருக்கட்டும், அவங்க எல்லா குரூப்பையுமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது டாட்டா டெக்னாலஜி ஆகட்டும், இல்லை டாட்டா கம்யூனிகேஷன் ஆகட்டும், இல்லை டிசிஎஸ் ஆகட்டும், இல்லை டாட்டா எல்எக்ஸி ஆகட்டும், இல்லை டாட்டா ஆட்டோகாம்ப் இருக்கும், இவங்க எல்லாருமே வந்து டெஸ்லா கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டைரக்ட்லி இன்டைரக்ட்லி இந்தியாவில் இருக்கிற டாப் கார்ப்பரேட்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் ஒன்லி லுக்கிங் அவுட் மோர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, மார்க்கெட் பற்றி வரும்போதும் நேற்று யூஎஸில் எப்படி இருந்துச்சோ அதே ஸ்டேட்டஸ் ஸ்கோர் தான் இப்போ இருக்குது. நேற்று ஈவினிங் நம்ம ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணும் போதும் யூஎஸ் மார்க்கெட் மோர் ஆஃப் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. டாலர் இண்டெக்ஸ் அந்த 104க்கு மேலே போயிட்டு மறுபடி கீழே வந்துச்சு, அதே லெவலில் தான் நிற்குது. அது க்ரூட் ஆகட்டும், இல்லை கோல்டு சில்வர் ஆகட்டும், எந்த விதமான பெரிய மாற்றங்களும் கிடையாது. அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 0.5% to 1/4% இப்படி அப்படி நவுந்துருக்கு. இந்தியாவிலையும் அதே மாதிரி எக்ஸப்ட் ஃபார் நிஃப்டி அண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரியை தவிர வேறு எந்த விதமான பெரிய மாற்றங்கள் வரல. எக்கனாமிக்கல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ருப்பி அதே 85-70 அந்த ஜோனில் தான் நிற்கிது. கோல்டு 24 கேரட் ஹோல்சேல் ரேட்டில் வந்து 9,040-50 அந்த ஜோனில் தான் நிற்கிது. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,02,000 1,00,000 அந்த ஜோனில் தான் நிற்கிது. எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாள் ட்ரேடிங் இருக்குது. மண்டே நிற்கி அஃப்கோர்ஸ் 31st லாஸ்ட்டாக இருக்குது. இந்த 3 நாளைக்கு அப்புறமா தான் கிளாரிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், செட் ஆஃப் எக்ஸ்பைரி நேற்றோட தம்ப்நெயில்லையும் அதான் நம்ம போட்டிருந்தோம். நாளைக்கு எக்ஸ்பைரி, மண்டே அன்னைக்கு ஃபைனான்ஷியல் இயர் க்ளோசிங், 1ஆம் தேதி விட்டுட்டு 2ஆம் தேதி அன்னைக்கு ட்ரம்ப்போட ஆட்டம். ஸோ இதெல்லாமே வந்து மோர் ஆஃப் அமைதியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, சான்சஸ் இருக்குது. மேபி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து தட்டுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. மக்கள் பயந்து போயிருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக ஃபாஸ்ட் எக்ஸிட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது, ஹெவி மணி, ஹியூஜ் மணி, 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. பெரும் பணம் சைட் லைன்ஸில் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இந்தியாவோட ரீட்டெயில் இன்வெஸ்டரோட ஃபண்டு ரெடியாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே பெருசாக உள்ளே வரதுக்காக ரெடியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து லாஸ்ட் 4 டேஸாக நேற்றும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எஃப்ஐஐஸ் ஆர் நெட் பையர்ஸ். இன்ஃபேக்ட் நேற்று வந்து 5,300 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க இந்த லாஸ்ட் 5 days. ரைட், எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 20,000 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. டெஃபினட்டாக இது வந்து அவங்க ஷார்ட் பண்ணதை கவரிங் பண்ணாங்களான்றது தெரியாது. ஃபைனான்ஷியல் இயர் மோர் ஆஃப் ஹெல்த்தியாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. நேற்று ஈவினிங் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா -7,000 தான் இந்த மந்த்க்கானது. அதாவது மார்ச் மந்தில் வந்து -7,000 crores தான் வந்து அவங்க விற்றுருக்குறாங்க. மீது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஆஃப் எ பாசிட்டிவ் சைன். வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு நாளான்னைக்கு புது கான்ட்ராக்டில் என்ன பண்ண போகிறாங்கன்றது. எனிவே அடுத்த ஒரு 4-5 days வந்து மோர் அமைதியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அன்டில் அன்லஸ் யூஎஸோட ஃபைனல் டிசிஷன் நம்மளுக்கு வந்து 2ஆம் தேதி நைட்டு நம்மளுக்கு அதுக்கான ரியாக்ஷன் வந்து 3ஆம் தேதி அன்னைக்கு தெரியும். ஸோ 3ஆம் தேதி அன்னைக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. அடுத்த மந்த்க்கான கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான டேட்டா விட்டுருங்க. அடுத்த மாதத்துக்கான ஏப்ரல் 24க்கான கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ஹையஸ்ட் கால் எழுதியிருக்கிறது வந்து 24,000. வேறஸ் 23,800 இன்னைக்கு மட்டுமே வந்து 35 lakh கால்ஸ் வந்து ரைட் பண்ண இருக்குது.
ஸோ தட் மீன்ஸ் அப்சைடு வந்து மோர் ஆஃப் லிமிட்டடாக தான் இருக்குது. டவுன் சைடில் 23,000 லெவலில் வந்து ஹையஸ்ட் புட்டு வந்து ரைட் ஆகிருக்கு. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த 2-3 நாள் எப்படி மார்க்கெட் போகுதுன்னு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.